ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மாங்கா ஃப்ரம் காப்ளின் டு காப்ளின் காடோடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இங்கே ப்ரீவியஸ் எபிசோடு யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைனாலும் சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ப்ரீவியஸ் எபிசோடில் என்ன நடந்திருக்கும், நம்ம ஹீரோ கெல்வின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சிட்டியவே அழித்து அங்கே இருக்க எல்லாத்தையும் கேப்சர் பண்ணியிருப்பான். இந்த விஷயம் லயன் நாட் எம்பரர் கிண்டத்துக்கு தெரிஞ்சு அவங்க நம்ம ஹீரோ காப்ளின்ஸ் மேலே போர் தொடுக்கிறதா முடிவு பண்ணியிருப்பாங்க. இதே நேரத்தில் ஹீரோவுமே பெரிய கலரையில் இருக்கக்கூடிய அந்த பெரிய தலைக்கட்டை பார்க்க போயிருப்பான். ஹீரோவும் அது ஒரு பையன் நினச்சி மிஸ்டர்லாம் சொல்லி கூப்பிட்ருப்பான். பட் அது ஒரு பொண்ணாக இருந்திருக்கும். அதோடு இல்லாமல் அந்த மான்ஸ்டரோடைய லெவலுமே 100ல் இருந்திருக்கும். ஸோ அந்த மான்ஸ்டருமே ஹீரோ கிட்ட ஸ்வாட் சைண்ட் உங்க கூட தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். ஸோ அதுலேருந்து தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங் சீனில் கேட்க ஆம்பளை குரல் மாதிரி இருக்குது, ஆனால் பொண்ணுங்கிறாங்களே அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு ஹீரோவுமே நான் கொஞ்சம் லக்கி, அதனால தான் அவங்க என் கூட சேர்ந்துட்டாங்கன்ட்டு சொல்கிறான். டேய், நீ ஒரு லோ லெவல் காப்ளின், அப்படி இருக்கும்போது நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க, இது எல்லாம் லக்குன்னு நீ சொன்னால் நான் நம்பணுமா? நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நான் உனக்கு ரிவார்டை கொடுக்குறேன். லிசா ட்ரைபை தோக்கடிச்சதை ஹியூமன் ஈட்டிங் ஈகிள் என்கிட்ட சொல்லிட்டான். அதோடு இல்லாமல் உன்னுடைய திட்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே இருக்க எல்லா வளங்களையும் நீ திருடுறது தானே, பரவாயில்ல, நான் உன்னை அனுமதிக்கிறேன். ஆனால் நீ அதுக்கு பதிலாக இந்த சவுத்தன் ஏரியாவுடைய லீடராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் சொல்லுது. இதை கேட்டு ஹீரோக்கும் ஷாக்கு, மற்ற எல்லா மாஸ்டருக்குமே ஷாக்கு. பின்னாடி சக்கிபஸ் குயின் மாதிரி இருந்த ஒரு பொண்ணுமே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த லோலி காப்ளின்லாம் அதுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் முடிவில் நான் தெளிவாக இருக்கேன், நீ ஏன் இதை நினச்சி பயப்படுற, நான் எடுத்த முடிவில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு அவங்களும் கேட்கும்போது என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. இதே நேரத்தில் அந்த பெரிய மான்ஸ்டருமே ஹீரோ கிட்ட இனிமேட்டு இந்த சவுத்தன் ஏரியா ரீஜன் ஃபுல்லாமே நீ தான் பொறுப்பு, இந்த பெரிய கல்லறைகள் மேலே யார் படையெடுத்து வந்தாலும் சரி, எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் சரி, நீ தான் பார்த்துக்கணும், தயாரா அப்படின்னு கேட்கும்போது இது அவ்வளோ ஈஸியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். யோசிச்சுட்டு நல்ல முடிவாக எடுத்துடுறான் ஹீரோ. உங்களுடைய கிஃப்ட்டுக்கு நன்றி, நான் இந்த கிரேட் ட்ரைபை பெரிய கல்லறையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் வாக்கு கொடுத்துட்றான். அடுத்த சீனே ஹீரோடைய ட்ரைபில் காட்டுறாங்க. ஹீரோடைய ட்ரைபில் ஹீரோடைய காப்ளின் பொண்ணுமே அத்தகைய ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பர்சனே உங்கள் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கூட இருந்த காப்ளின் ஸ்லேயருமே அவங்க எல்லாருமே நம்மள ஒரு ஃப்ளெஷ்ஷாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஹீரோ ஏகப்பட்ட மக்களை கேப்சர் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்ததுலேருந்தே லைன் பேரர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்வாட் சைண்ட்டை கேப்சர் பண்ண வந்த வரைக்குமே இது எல்லாமே அவங்க கண்காணிச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்க என்னைய வச்சு ஏதோ ஒரு பெரிய திட்டத்துக்கு அடி போடுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்கும்போது இவ்வளோ நாள் இந்த பெரிய கல்லறையை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதே அந்த லயன் ஹார்ட் பேரரசு தான். அதனால் அதை தோற்கடிக்கிறதுக்கு தான் ஏதோ உங்களை வச்சு பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு காப்ளின் ஸ்லேயரும் சொல்கிறா. எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே நான் மேனேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ படுத்துக்கிட்டு ஹீரோடைய சிஸ்டத்தை பார்க்குறான். ஹீரோடைய சிஸ்டம் இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே உங்களுடைய காப்ளின் சோல்ஜர்ஸுங்களை எல்லாத்தையுமே எலைட் வாரியராக மாற்றணும்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு குஸ்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ ஹீரோவுமே படுத்துக்கிட்டு இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது யுவரியா என்ன நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறா. எப்படி என்னுடைய ஸ்ட்ரென்த்தையும் நம்மளுடைய ட்ரைபோடைய ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது இது வெறும் சிம்பிள் தான், அவங்க கையில் இருக்க ரிங்கு மாதிரி எல்லா காப்ளின்ஸுக்குமே கொடுங்க, அது நம்மளுடைய சோல்ஜர்ஸுங்களுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யுஃபரியா சொல்கிறா. ஹீரோவுமே நல்ல ஐடியா, சரி அதிகமான அளவில் மேஜிக் எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கிற இடம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்ட்டு யுஃபரியா சொல்லிடுறா. ஹீரோவும் கொஞ்சம் வருத்தப்படும் போது பல வருஷத்துக்கு முன்னாடி டார்ஃப் எல்லாமே மறைஞ்சிட்டாங்க, அதனால அவங்க செஞ்ச சில எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸோ இவங்களை பற்றி தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன டிஸப்பியர் ஆகிட்டாங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், இவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்ட்டு ஹீரோ கேட்கும்போது வாய்ப்பு இருக்குது, பெரிய கல்லறையில் இருக்கவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை, அவங்களுக்கு தெரியக்கூடாது, அவங்களுக்கு தெரிஞ்சால் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அதுக்கேற்ற மாரி அவங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த போன் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது அப்படின்னா நீங்கள் ஏன் டிராகன்கிட்ட கேட்கக்கூடாது, அந்த டிராகன் மதர் அவங்கள்ட்ட கேட்டால் கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அவங்க யுஃபரியா சொல்கிறா. இதை கேட்டு ஆமாம்ல, நான் டிராகனை
டிராகன் மதர மறந்தே போயிட்டல்லன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஹீரோ வைவ டிராகன் எடுத்துக்கிட்டு டிராகன்ஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறான். பட்டு டிராகன் இனத்துக்கு தான் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நம்ம சோர்ட் சைன்ட் அவங்கள எல்லாத்தையும் போட்டு தள்ளியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போனோனே, "என்னாச்சு இந்த இடத்துக்கு இப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வைவ டிராகன்ட்ட கேட்குறான். ஹீரோவுமே கீழ இருந்த டிராகன்ஸோடைய எலும்புங்கள்லாம் வச்சு, "கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. இவங்க சில பேர் தப்பிச்சு போயிருப்பாங்களே! அவங்கலாம் என்ன ஆயிருப்பாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்கும்போது, "வைவ டிராகன் இங்க தான் பக்கத்துல தான் டிராகன்ஸோடைய நெஸ்ட் இருக்கு. ஸோ அங்க போயிருந்தாலும் போயிருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வைவ டிராகன் சொல்லுது. அது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான்னு சொன்னோனே, ஹீரோவுமே அந்த இடத்துக்கு போறான். ஸோ அங்க ஒரு மிகப்பெரிய மரம் இருக்கு. ஸோ காட்டியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மரம்லாம் இருக்கு. அத பார்த்துட்டு கீழ இறங்குறான் ஹீரோ. ஹீரோ சுத்தி லாவா இருக்கிறத பார்த்துட்டு, "இந்த இடத்துல தான் ஏதாவது ஒரு உயிரினம் வாழ முடியுமா என்ன?" அப்படின்ட்டு வைவர் டிராகன்ட்ட கேட்கும்போது, பின்னாடி ஒரு உருவம் லாவாக்குள்ள இருந்து வெளிய வர ஆரம்பிக்குது. இத ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டு என்னன்னு திரும்பி பார்க்கும்போது, அங்க ஒரு பிரம்மாண்டமான டிராகன் வெளிய வந்து, "இங்க நீங்க வரதுக்கான அனுமதி கிடையாது. இங்கேருந்து வெளிய போங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராகன் சொல்லுது. அதோட இல்லாம இன்னொரு 2 டிராகன் வந்துட்டு, "இவன் என்ன இங்க பண்றான்? ஒரு லோன்லி காப்ளின்லாம் இங்க என்ன பண்ணுது? டிராகன் ட்ரைபுக்குள்ள வரதுக்கு அவ்ளோ துணிச்சலா யாருக்கு இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். இன்னொருத்தன், "இந்த காப்ளினுடைய உடம்புலேருந்து நாத்தம் அடிக்குது. இந்த காப்ளின அந்த எரிமலை குழம்புக்குள்ள தூக்கி போடுங்க." அப்படின்னு சொல்லுது. எல்லா டிராகனுமே ஹீரோவ கோவமா மொறச்சுக்கிட்டே அவன்கிட்ட வரும்போது, "இருங்க, இருங்க, இருங்க. நான் டிராகன் மதர தேடி தான் வந்தேன். நான் அவங்களுடைய நண்பன் தான்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இத கேட்ட எல்லா டிராகனுமே ஷாக் ஆயிட்டு, "இல்ல இதுல இருக்க முடியாது. அப்போ நீ அவனுடைய அப்பாவா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ட்ரா ஃபர்ஸ்ட்டு வந்த டிராகன் சொல்லும்போது, அதுல ஒரு டிராகன், "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு லாவாக்குள்ள குதிச்சிடுது. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஷாக்ல இருக்கும்போது, "எதுக்காக இப்படி போறாங்க?" அப்படின்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்த டிராகனுமே சொல்ல ஆரம்பிக்குது. "ஓ! டிராகன் மதர தேடி தான் வந்திருக்கியா? சரி என் கூட வா. நீ நீ மட்டும் வா. அந்த லோலி டிராகன்லாம் வந்துச்சுன்னா எரிஞ்சு சாம்பலா போயிடும்ன்னு" சொல்லிட்டு ஹீரோவ கூட்டிட்டு அந்த டிராகன் முன்னோக்கி போகுது. பின்னாடியே ஹீரோ போயிட்டுருப்பான் இல்லையா? அத ஹீரோவ அட்டாக் பண்ற மாரி வந்த அந்த 2 டிராகனும் பார்த்துட்டு, "அச்சச்சோ! இவன் தான் அந்த அரக்கனுடைய அப்பாவா? அவனுக்கு மட்டும் இந்த நியூஸ் தெரிஞ்சுச்சு. அவ்வளோதான் நம்மளுடைய கதைலாம் அவ்வளோதான் முடிய போகுது." அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருக்குங்க. இதே நேரத்துல ஹீரோவ காட்டுனா, ஹீரோவ அந்த ஒரு டிராகன் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டு, "இனிமேட்டு நீனே இந்த இடத்துக்கு உன்னுடைய மகன தேடி போ. நான் நீ வந்த விஷயத்த டிராகன் கிங்க்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு" சொல்லிட்டு, அந்த டிராகன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகுது. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு முன்னோக்கி போறான். முன்னோக்கி பார்த்தா ஏகப்பட்ட டிராகனுடைய எலும்புக்கூடு தான் இருக்கு. "என்ன இந்த டிராகனையே சாப்பிடுமா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிச்சுட்டு போயிட்டுருக்கும்போது, ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு டிராகனுடைய கண்ணு தொறக்குது. அவ்வளோதான், ஒரு மிகப்பெரிய பச்சை டிராகன் ஒண்ணு வெளிய வந்து ஒரு ரோர் பண்ணும் பாருங்க. "யார் நீ இந்த இடத்துக்குள்ள வந்திருக்குன்னு?" சொல்லிட்டு அந்த டிராகனுமே ஹீரோவ சாப்பிட வரும்போது, ஹீரோ ஸ்டாப்புன்னு சொல்றான். வேகமா வந்துட்டு இருந்த டிராகனும் டக்குன்னு சடன் பிரேக் போட்டு நிக்க, ஹீ ஹீரோவுமே, "நீ தான் டிராகன் மதரோடைய புள்ளையா?" அப்படின்னு கேட்கும்போது, ஆமான்னு சொல்றான். எங்க அம்மாவ எப்படி உனக்கு தெரியும்?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவும், "நான் தான் உன்னுடைய அப்பா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இத கேட்ட அந்த டிராகனுமே, "ஏய் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? எங்க அப்பா ஒரு காப்ளின்." அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் முட்டாள்! இதுக்கு முன்னாடி எப்பயாவது காப்ளின பார்த்துருக்கியான்ட்டு?" ஹீரோ கேட்குறான். அந்த டிராகனுமே யோசிச்சு பார்த்துட்டு, அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய பவர யூஸ் பண்ணி நம்ப டிராகன் மதர் எப்படி ஹியூமன் ஃபார்ம் எடுப்பாங்க, அதே மாரி எடுக்க ஆரம்பிக்குது. "நீ எங்க அம்மாவ பார்க்கவா? நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சு. அவ்வளோதான் பார்த்துக்க." அப்படின்ட்டு அந்த டிராகன் பொண்ணுமே சொல்றா. ஸோ நம்ம ஹீரோவும் சிரிக்கிறான் ஆல்ரைட்டுன்ட்டு. இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.